ஏமா ஏமா எங்கம்மா இருக்க? ஏடி உன் மைனிக்கறி உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கா. அதான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். ஏமா அவளை இங்கே வர சொல்லியிருக்க? ஏமா அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவ ஒரு ஆளுன்னு அவளை வர சொல்ற, சும்மா இருமா. ஏடி அறிவு கட்ட கழுத, 1000 தான் இருந்தாலும் அவ உன் மைனி. உன்னை பார்க்க வராம நீ மாசமா இருக்க, உன்னை பார்க்க வராம என்ன பண்ணுவா? அதெல்லாம் தப்பா சொல்லக்கூடாது. உனக்கு ஏண்டுகிட்டு தான் அவ ஆத்தா காரிட்டே அவ சண்டை போட்டுட்டு நிக்கிறா தெரியுமா? வேற எங்க போவா? அவளுக்கும் நேரம் போடும்ல. அதான் வாரன்னு சொன்னா சரி வான்னு சொல்லிட்டேன். சும்மா இருமா. எனக்கு ஏண்டுகிட்டு அவளை யாரு சண்டை போட சொன்னா? நானா சொன்னேன்? ஏமா இதெல்லாம் நீ போட்ட பிளான் மாதிரி தான் தெரியுது. ஆமாட்டி, நான் தான் பிளான் போட்டேன். அவ அம்மைட்டையும் போய் அவ அப்பன்ட்டையும் போய் கார் கேளுன்னு நான் தான் சொன்னேன். அதனாலதான் அவ போய் கேட்டவளை வாரியில கொண்டு அடிச்சு விரட்டுனாவோ. எல்லாம் நல்லதுக்கு தானே. அப்ப ஆத்தாக்குள்ள சேர்ந்துக்கிட்டு நம்மளை என்ன பாடுபடுத்தினா? இப்ப 2 பேரும் பிரிஞ்சு கிடக்குறாவோ. இப்ப பொத்திக்கிட்டு நம்ம சொல்றது தானே கேட்டாகணும். சொத்துல பங்கு கேளுன்னு கேஸ் போட சொல்லியிருக்கேன். அதையும் போட்டிருக்கா. எதுக்குமா வேண்டாத பிரச்சனை? நீ உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? என்னத்தையும் பண்ணிட்டு போறா. எனக்கு இப்பதான் என் புருஷன் கூட சேர்ந்து கொஞ்சம் நல்ல புத்தி வந்திருக்கு. வேண்டாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுமா. நான் வேற மாசமா இருக்கேன். இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும். எங்க பாரு இப்பவுமே மூச்சு வாங்குது. எம்மா தேவையில்லாம எதுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கணும்? அறிவு கட்ட கழுத, அறிவு இருக்கோ இல்லையா? உன் புருஷன் கூட சேர்ந்து நல்ல புத்தி வந்திருக்கா. ஏடி நாம வாழணும்னா 4 பேர் நாசமா போறது தப்பு இல்ல. கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு நிக்காத. அப்படியெல்லாம் பேசாதம்மா. இது முறையா? நீ ஏன் நினைச்சு பாரு. அவங்க வீட்டில இருந்து கார் வாங்கி எனக்கு கொடுக்கறது முறையாமா? நம்ம வீட்டில் கார் வாங்கி அவளுக்கு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. இப்படியெல்லாம் பேசாதம்மா. ஏமா நல்ல புத்தியை வளர்த்துக்கோ. ஏம்மா என் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அது மட்டும்தான் என் ஆசை. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் பேசாம என் மாமியா வீட்டுக்கே போயிடுவேன். போய் தொலை. ஏன் அவளா இருந்துக்கிட்டு நல்ல புத்தியோட வளரணுமாம்ல? நல்ல புத்தியோட. ஏடி உன் மகனோ மகளோ நாளைக்கு நல்ல கார்ல போகணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. பிச்சைக்கார மாதிரி அப்படியே உன் புருஷன் சைக்கிள்லையும் பைக்கிலையும் கூட்டிட்டு போவான். கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க போறியா? உனக்கு வாங்க துப்பு இல்லை. இவ வாங்கி கொடுக்குறவளையும் வாங்கி கொடுக்க வேண்டாங்கிற. நீ என்ன அறிவை முட்டிலையா வச்சிருக்க? எனக்கு அடுத்தவங்க சொத்தெல்லாம் தேவையில்லம்மா. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத. ஏம்மா என் குழந்தை நடந்து போனாலும் சரி, அது சைக்கிளில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, நான் என் புருஷன் என் மாமியானு குடும்ப சகிதமாக நல்லா தான் இருப்போம். சும்மா கூறுகட்டத்தனமா எதையாவது பேசிட்டு இருக்காத. உனக்கு வேப்பல் அடிச்சாதான் புத்தி தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியக்காரி. நீ நாசமா போறதுக்கான அதுன்னு என்னையும் நாசமா போக வச்சிருவ போல இருக்க. அத்தை அத்தை என்னத்த என்ன பிரச்சனை? அவகிட்ட எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வாங்க நீ. நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நீ. அதை ஏமா கேட்குற? இவளுக்கு கார் வேணுமா? அவ மாமியா ஒத்த கல்ல நிக்கிறாளாம். கார் வாங்கியாம இந்த வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு வெரைட்டி முடிக்கிருக்கா. அதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் ஏன் மருமவளை கஷ்டப்படுத்த போறேன்? அவ ஒன்றும் வாங்கியும் தர வேண்டாம். ஓ மாமியா ஒன்றும் உன்னைய கூப்பிடவும் வேண்டாம். நீ பிள்ளைய பத்து இங்கேயே இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றீங்க? இப்படியா பண்ணுவாங்க? நான் போய் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கட்டா? நான் போய் 2 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு வரேன். அப்பதான் அவங்க அடங்குவாங்க. ஐயோ நீ வேற சும்மா இருமா. அவங்க கேட்கறதும் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிய கார்ல கூட்டிட்டு போகணுன்னு மருமகன் நினைக்கிறாரு. பிள்ளைய சந்தோஷமா கார்ல கூட்டிட்டு போகணுன்னு ஆச்சு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்மளால முடிஞ்சா செய்ய போறோம். முடியல கடனை உடனே வாங்கி எதையாவது லோனகின போட்டாவது ஒரு காரை எடுத்து கொடுக்க பார்க்கணும். எவ்வளோ விலை என்ன ஏதுன்னு போய் விசாரிக்கணும். என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. அதான் யோசனையா இருக்கு. அத்தை கேஸ் போட்டிருக்கோம்ல, அது பணம் எப்படியும் வந்துடும். வந்த உடனே இவளுக்கு புது காரா வாங்கி கொடுத்துருவோம். அதை தாம்மா நானும் சொல்லிட்டு இருக்கேன். கேஸு இவ என்னைக்கு ஜெயிக்க நம்ம என்னைக்கு கார் வாங்கன்னா அதான் உன் அன்னைக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா. அப்படியெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா பண்றது? எல்லாம் நம்ம நேரம். அதான் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நகைன்னு ஒன்று இருந்தா அதை அடகு கிடக்கு வச்சாது இவளுக்கு கார் வாங்கி கொடுத்துருப்பேன். என் கழுத்துல மஞ்ச கயிறை தவிர ஒன்றும் கிடையாது. அதான் என்ன பண்றதுனே தெரியல. அத்தை நீங்க சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமாத்த, முதல்ல நகையை அடகு வச்சு இவளுக்கு கார் வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காரு வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்கள் சும்மா இருங்க.
ஏட்டி உன் அண்ணி தான் சொல்றல, அறிவு கட்டத்தனமா எதையாவது சொல்லாத. அவ உன் நல்லதுக்கு தானே செய்யறா, சும்மா இரு. ஏம்மா நகைனா எந்த நகையம்மா? அதான் இப்ப நகை நல்ல ரேட்டுக்கு போகுதுல, நான் ஒரு 15 பவுனை தர்றேன். நீங்க அதை பேங்க்ல கொண்டு அடகு வச்சுட்டு மேல அவரை காசு போட சொல்லி அதை வச்சு இவளுக்கு முதல்ல கார் வாங்கி கொடுத்துருவோம் தே. அதுவும் நல்ல ஐடியாவா தாமா இருக்கு. அதான் என்னமோ இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டினா போதுங்கிறானே கார் வாங்கினா. மாசமோ ஒரு தொகையை கட்டிக்கலாம், முதல்ல கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டுங்கன்னு சொல்றானே, அப்படி பண்ணிடுவோமா? சரிங்க தே. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு நகையை அடகு வைக்க ஏற்பாடு பண்ணுவோம். அவன் கிடைக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும் கூறு கட்டப்பைய நகைய. அவன் ஒன்றும் அடகு வைக்க வேண்டாம், நீ என்கிட்ட கொண்டாந்து கொடு, நான் கொண்டு வைக்கிறேன். சரிங்க தே. ஐயோ உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இரு நான் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன் முதல்ல. சரிங்க தே. அண்ணி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணி, அது வந்து இவ ஒருத்தி கூறுகட்ட குழந்தை ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போகணுமா, அதனால உன்னை கூப்பிடணும்னு சொன்னா. நான் சொன்னேன் நீ எதுக்கு கஷ்டப்படுத்துறன்னு. அதான் ஒரு விஷயங்கிறா. இவ கிடக்குறா, நீ வா. ஏமா உள்ள வாமா. அவ அறிவு கட்டத்தனமா என்னத்தையாது உளருவா. இங்க பாரு, எனக்கே வாயெல்லாம் கொளருது, என்ன சொல்லனே தெரியல. இங்க வாமா. சரிங்க தே. இங்க பாரு, வாய மூடிக்கிட்டு இரு. என்னத்தையாவது அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சங்க திருவி போடுவேன் திருவி. மவளே சொல்லலான்னு வாய பத்திரக்கிற வாய நல்ல வேலை தடுத்து நிறுத்தினேன். எனக்கு தெரியாம எதையாவது அவகிட்ட உளர்னேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சே, ஏண்டா இந்த அம்மா இப்படி பணம்னு சாகுதோ தெரியல. எப்படியாவது அண்ணிய நகையை அடகு வைக்கிறதுலேருந்து தடுத்து நிறுத்தணுமே. அண்ணங்கிட்டையாவது ஃபோன் போட்டு சொல்லலான்னு நினச்சா அண்ணன் ஒளறி தொலைப்பானே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஏண்டா இந்த அம்மாவுக்கு பணம்னு இம்புட்டு பேராசையாக தெரியல. அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு? நானே இப்பதான் புத்தி தெளிஞ்சு நல்லவளா மாறிட்டு இருக்கேன். இது இன்னும் என்னைய பாவம் பண்ண வச்சிரும் போல இருக்கு. என்னாச்சு சந்திரன், எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? இல்ல சுபா, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண போறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நாம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்கணும்னு இருந்தேன். நீங்களும் ஹஸ்பண்டை விட்டுட்டு இருக்கீங்க, நானும் என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போறேன். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஒரு ஐடியா. என்ன தப்பா நினைக்காதீங்க. என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது உங்களுக்கே சரின்னு படுதா? உங்க ஒய்ஃப் காயத்ரி ஒரு டாக்டர், அவங்கள நீங்க தேவையில்லாம டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனையா ஆக்குறீங்க. இங்க பாருங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லையே பெஸ்ட் டாக்டர் அவங்க தானே சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்க எதுக்காக டிவோர்ஸ் பண்ண போறீங்க? இல்ல சுபா, அவளை பத்தி பேசாதீங்க. நான் அவகிட்ட எத்தனையோ முறை பேசி பார்த்துட்டேன், ஆனா எனக்கு இது சரின்னு படல. இனிமையும் அவ கூட என்னால சண்டை போட்டுக்கிட்டே வாழ்க்கை நடத்த முடியாது. எனக்கு அவ தேவையில்லை. நான் நிரந்தரமா அவளை விட்டு பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நேத்து கூட என்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டா தெரியுமா? அவ சரியில்லை. அவ மனசுலயும் வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? நான் ஏன் சுபா போய் சொல்ல போறேன்? எனக்கு அவ கொஞ்ச நாளாவே சரியில்லைன்னு தோணுது. அவ நடவடிக்கை சரியில்லை. என்ன சொல்றதுன்னா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன கல்யாணம் கட்டிக்கிறதுல விருப்பம் இல்லை. எங்க அம்மாவும் அப்பாவும் தான் கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவளுக்கு எங்க அண்ணன் மேலதான் ரொம்ப விருப்பம். எங்க அண்ணன் கிட்ட தான் எப்பவும் பேசி சிரிப்பா. எங்க அண்ணனை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பாருங்க, ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுங்க. உங்க பொண்டாட்டி கிட்ட நீங்க பேசி பாருங்க. எனக்கு என்னமோ பிரச்சனை வேறன்னு நினைக்கிறேன். ஐயோ சுபா, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. நான் காயப்பட்டவன். என் தரப்புல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். நான் மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு நான் ஏன் உங்ககிட்ட நடிக்கணும்? எனக்கு என் பொண்டாட்டி கூட வாழ விருப்பம் இல்லை. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அட பாவி மாமா, ஓ ரசனையே இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா போகுது. காயத்ரி அக்கா என்ன அழகு, அவளை விட்டுட்டு இந்த முள்ள மூஞ்சி வெள்ளம் பண்ணியாட்டம் இருக்கு அவகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம கல்யாணம்னு பேசுறாரு. யாருக்கு கல்யாணம்? என்னவா இருக்கும்? எதுக்கும் ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பாருங்க. இங்க பாரு சுபா, நான் எத்தனையோ முறை அவளுக்கு டைம் கொடுத்துட்டேன். ஆனா அவ எதுலயுமே சரியா வர்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன்.
ப்ளீஸ் என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்வியோ ஏது சொல்வியோன்னு தயங்கி தயங்கி தான் இதை பேசுறேன். இங்க பாரு, இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அது எனக்கு தெரியாது. ஆனா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனி நீ வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு நான், எனக்கு நீனு. நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. அட பாவி மாமா, நாசமா போறவனே, உனக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. இப்பவே போய் எல்லார்கிட்டயும் சொல்லணும். இந்த முண்டக்கடி யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. ஒருவேளை இவர் கூட வேலை பார்க்கறவளா இருக்குமோ? உடனே போய் காயத்ரி அக்காட்ட மட்டும் இல்ல, அத்தைகிட்டயும் சொல்லணும். அத்தைகிட்ட எத்தனை நாள் மறைக்கிறது? உண்மை தெரிஞ்சாதான் அத்தை தொடப்பக்கட்டைய கொண்டு இவரை சாத்துவாங்க. கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒண்ணு தேவைப்படுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த குரங்கு போல. முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாப்போம். நான் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசலாமா? என்ன பேச போறீங்க? இல்ல, எதுக்கும் ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா நான் மேற்கொண்டு அதை பத்தி முடிவெடுக்கலாம்ல, அதுக்காக தான். தாராளமா போய் பேசுங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பா. நான் தான் அனுப்பி வச்சேனே சொல்லுங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. அவளும் சரின்னு தான் சொல்லுவா. திமிரு பிடிச்சவ. சரிங்க, நான் அப்போ அவங்ககிட்ட பேசிட்டு அப்புறமா முடிவை சொல்றேன். நான் கிளம்புறேன். நல்ல முடிவா யோசிச்சு சொல்லு சுபா. உன் முடிவுக்காக நான் காத்திருப்பேன். பார்த்து போயிட்டு வா, சரியா? சரி சந்திரா, நான் வரேன்.